இந்த ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது, எப்படி பரிகாரம் பண்ணணும்னு சித்த முறைப்படி. ஏன்னா இப்போ எல்லாமே இருந்தாலும் ரிஷபராசியில் 2ல் தனஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப பிரமாதமான இடம்னு பேர். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் அஷ்டமத்தில் குரு. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம குரு வந்ததுனால இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் குடும்பம் ஏற்படுவதற்கு, திருமணம் ஆகாதவராக இருந்தவர்களால் திருமணம் ஆவதற்கு, அடுத்தது தனம் பிராப்தி, வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சி காசு வரத்துக்கு வாய்ப்புகள். அடுத்தது 2ஆம் இடம்ன்றது சாமானியமான விஷயங்கள் கிடையாது. நர்பவி அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கு குரு பெயர்ச்சி. அதற்காக நாம் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற முரட்டாண்டி என்ற கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான குரு பகவானை தரிசிக்க வந்திருக்கின்றோம். 27 அடி உயரம் உள்ள, உலகத்தில் எங்குமே இல்லாத மகா சனீஸ்வரர் ஆலயம் என்று இது மிகச் சிறப்பாக கூறப்படுகிறது. உலகத்தில் இல்லாத அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகா சனீஸ்வரர் ஆலயத்தில் எல்லா நவகிரகங்களுமே 12 அடிக்கு மேல் உயரமாக அமைந்திருக்கின்றன. இங்கு அற்புதமான ஒரு தட்சிணாமூர்த்தியின் 12 அடி உயர சிலையும் இருக்கிறது. அதற்குமே இன்று அபிஷேக அலங்காரங்கள் அனைத்துமே நடைபெறுகின்றன. குரு பெயர்ச்சி என்று குருவிற்கான அபிஷேக அலங்காரங்கள் இங்கு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தின் ஸ்தாபகரை இப்பொழுது நாம் கண்டு அது குறித்த பல விஷயங்களை அறிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நம்ம நர்பவி அமோகம் சேனல் சார்பாக நாம் பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்களை நிறையா கொண்டு போயின்னு இருக்கோம். நிறைய நல்லதை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமைகள், நம்ம பெற்றோர்கள் கடமைகள். எப்படி, அதாவது உலகம் இது 2மே கலந்தது, நன்மை தீமை 2மே கலந்த உலகம்தான். எப்படி தீமைகள் நம்மளை சுற்றி நம்மளை விடாத மேலே போட்டுட்டே இருக்கும். ஆனால் அதையும் மீறி நாம் நல்லதை செலுத்திகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் மக்களுக்கு நல்லதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமோகமான ஒரு சேனல். அப்படின்றதுனால தான் இதுக்கு நர்பவி அமோகம்னு பிரமாதமாக இந்த அமோகமாக வரணும் அந்த சேனல். இவங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு அமோகமான விஸ்வரூபமான ஒரு சனீஸ்வரர் பகவானுடைய ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. அது பூர்வ ஜென்ம சுகிருதம் இருந்தால் தான் அங்கே வர முடியும். எல்லாரும் வர முடியாது. அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம சுகிருதம் இருக்காங்க. அவங்க ஒரு சித்தர் வழிபாடு அவங்களுடைய ஒரு இதில் இருக்கிறதுனால அவங்கள நம்ம கூட இங்கே தரிசனம் பண்ண சொல்லி சித்தர் அறிமுகப்படுத்தினார். அவருடைய சித்தருடைய அனுகிரகத்தோடு அவங்க இன்னைக்கு இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சித்தர் முரட்டாண்டி சித்தர் அப்படின்னு பேர். அவர் இந்த இடத்துல ஜீவசமாதியில் இருக்கார். அவர் உலக க்ஷேமத்திற்காக உலகத்தில், ஏன்னா மகான்கள் யோகிகளுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு வேலை அப்படின்னா, உலகம் எல்லாமே சுவிக்ஷகமாக இருக்கும். வசுதெய்வ குடும்பகம். நம்ம குடும்பம், நம்ம குழந்தை, நம்ம மனைவி, இதை ஒண்டி தான் நாம் பார்ப்போம். ஆனால் அவர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த உலகமே குடும்பமாக பார்க்குறாங்க. வசுதெய்வ குடும்பகம்னு பேர். அப்போ இந்த உலகமே தன்னுடைய குடும்பமாக பார்க்கக்கூடியவர்கள் தான் அந்த மகான்கள். அப்போ அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, மக்கள் வியாதிகள் இல்லாத இருக்கணும், எல்லா மக்களும் சாப்பாட்டுக்கு பசி இல்லாமல் இருக்கணும், எல்லா மக்களும் ஆனந்தத்தை அனுபவிக்கணும், பேரானந்தத்தை அடையணும். அப்படின்றது தான் இந்த சித்தர்கள் மகான்களுடைய ஒரு இது. அவங்க தான் நம்ம இந்த உலகத்துக்கு நமக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஜோதிடம்ன்ற அரிய பொக்கிஷம், வைத்தியம்ன்ற பெரிய பொக்கிஷம், வானசாஸ்திரம், தர்மசாஸ்திரம், நீதிதான், எண்ணிலடங்கா புஸ்தகங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் தன்னை தியாகம் பண்ணி இந்த வரக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க செய்த ஒரு அறப்பணி அப்படின்றது. அதனால தான் அவர்களை சித்தர்கள்னு நம்ம சொல்கிறோம். அப்பேற்பட்ட அந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. அதனால தான் இதுக்கு முரட்டாண்டி சித்தர்ன்றவர் இங்கே வாழ்ந்திருக்கார். அவருடைய அனுகிரகத்தினால தான் இந்த இடத்துக்கு நம்ம நர்பவி அமோகமானது வந்திருக்கு. இன்னைக்கு அவங்க இந்த குரு பயிற்சியை சிறப்பாக எடுத்து வெளியில் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றது ஆசைப்படுறாங்க.
அந்த விஷயமாக இங்கே வந்து வேகின்ற போது இதே மாதிரி குரு பயிற்சி அன்னைக்கு சிறப்பாக சித்தருடைய அனுகிரகத்தோட 18 சித்தர்கள் வேறு எங்கேயும் இருக்க மாட்டார்கள். 18 சித்தர்களும் 6 அடி உயரத்தில் 27 நட்சத்திர பீடத்தில் உட்கார்ந்து 12 ராசி பீடத்தில் உட்கார்ந்துருக்காங்க. சித்தர்கள் இந்த நட்சத்திரத்தை பீடத்திலையும் ராசி பீடத்திலையும் உட்கார்ந்து நமக்கு அருள் பார்க்கிற மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரே வரிசையாக 12 பேர் உட்கார்ந்துருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த சித்தர் பீடத்தில் குரு தட்சிணாமூர்த்தி, அதாவது சித்த யோக சிதம்பர சித்த யோக தட்சிணாமூர்த்தின்னு பேர். அவர் பேர். அவர் 9 அடியில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார். அவருக்கு வந்து இன்னைக்கு நிறைய 108 லிட்டர் பால் அபிஷேகம், 108 தயிர் அபிஷேகம், எல்லா அபிஷேகமே 108 அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அப்படியே குருவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அண்ணாண்ட போனோம்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு அவருக்கு இன்னைக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம், எல்லா சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் விட்டு கரெக்டாக குரு பயிற்சியும் போது கரெக்டாக 1/19க்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த ஒரு ஆலயமானது 108 திவ்ய விருட்சங்களுக்கு நடுமையத்தில் இந்த நவகிரகங்கள் இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் நவகிரகங்களை வேற எங்கே போனாலும் பார்க்க முடியாது. நவகிரகங்கள் அப்படின்னாவே ஒரு கோயிலில் ஒரு மேடையில் சின்னோண்டு 1 அடி 1 அடியில் பார்க்கக்கூடியது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு நவகிரகத்தையும் தனித்தனியாக சுத்த முடியும். ஒவ்வொரு நவகிரகம் அந்தந்த மரத்துக்கு கீழேயே இருக்காங்க. அந்தந்த மரத்துக்கு கீழேயே இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. 108 மரம் அப்படின்னா 108 மரம் அப்படின்னா என்னன்னா தமிழ் வருஷம் 60க்கு 60 மரம், 27 நட்சத்திரத்துக்கு 27 மரங்கள், 12 ராசிக்கும் 12 மரங்கள், நவகிரகங்கள் 9மே 9 நவகிரகத்துக்கு கூட்டம்னாவே கரெக்டாக 108 வந்துடும். 60 வருஷம் 60, 27 87, 12 ராசி 99, நவகிரகம் 9 108. இந்த 108 மரத்துக்கு நடுமையத்தில் இந்த இடத்துல இந்த ஆலயமானது சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு இங்கே வரக்கூடிய அன்பர்கள்லாம் உங்களுக்கு எந்த குறைகளாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் வந்து இங்கே வந்து பரிகாரங்கள் செய்தோம்னா அந்த உங்களுடைய குறைகள்லாம் 90 நாளில் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க சித்தர்கள். நம்ம வேலை கிடையாது, நாம் எதுவும் செய்யலை, மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. மனிதன் இது இந்த இடத்துல இதே மாதிரி சித்தர்கள் அமைஞ்சி கோவில் பயிற்சி சித்தர்கள் வந்து நவகிரகங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு அமோகமான ஒரு இது வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சித்தர்களுடைய ஒரு ஆக்ஞை. அதனால் இது நடந்துன்னு இருக்கு. இந்த பார்க்கக்கூடிய அன்பர்களும் இங்கே வந்து உங்களுடைய குறைகளுக்கு ஜாதகங்கள் பார்த்து இந்த ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது, எப்படி பரிகாரம் பண்ணணும்னு சித்த முறைப்படி. ஏன்னா இப்போ எல்லாமே நிறைய அவங்க நிறைய பேர் சித்த முறைப்படின்றாங்க. சித்த முறைப்படி என்னன்னா ஜாதகங்கள்லாம் கண்டுபிடிச்சது அவர்கள் தான். நாடி ஜோசியம் அப்படின்னு எடுத்தோங்கன்னா அகத்தியர் நாடி ஜோதிடம்ன்றாங்க. அதே மாதிரி எல்லாருமே இந்த சித்த போகர், அதே மாதிரி அதாவது கௌஷிகர் அப்படின்னு எல்லாருமே அவங்க கண்டுபிடிச்சு சொன்னது தான். அது சித்தர்னா தனி வழின்னு ஒருத்தவங்க சில பேர் நடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிடையாது. எல்லாமே இந்த உலகத்துக்கு வேண்டிய அத்தனையும் அவர்களால் சித்தர்களால் தான் சொல்லப்பட்டது நமக்கு. அப்பேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த இந்த சித்த பூமியில் இந்த இன்றைய தினம் நவகிரக கோயிலில் குரு பயிற்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் எல்லாருக்குமே மனுஷன்னாவே இந்த ராசி பலன் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அனாதியான பிரியம். மனிதனுக்கு எங்கே போனாலும் என்னுடைய குருநாதர் சொல்வார், ஒன்று பேராசி ஒரு ஜாதகம் தெரியணும், வித்தியாசங்கள் தெரியணும். இது இருந்ததுன்னா நாம் அங்கேருந்து அங்கே போனோம்னா யார் பக்கத்தில் உட்காந்தாலும் உங்கள் நட்சத்திரம் என்னன்னா அவன் நிறையா சொல்லி ஒரு சந்தோஷம் அவனுக்கு அவங்கள நாம் இணையவதற்கு ஒரு இந்த ஜோதிடம்ன்றது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்பேற்பட்ட இந்த ஜோதிடமானது இந்த இடத்துல பெரிய விஷயமாக பெரிய மக்கள் எல்லாரையுமே தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய மரங்கள் என்ன, அவங்க அந்த நட்சத்திரத்தினுடைய கணம் என்ன, அந்த நட்சத்திரத்தினுடைய பட்சி என்ன, அந்த நட்சத்திரத்தினுடைய கணங்கள் என்ன, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சிலையாக செய்து வைக்கணும். வேற எங்கேயுமே கிடையாது. இதே மாதிரி செய்து வைக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இந்த இடங்கள் நடந்துட்டு இருக்கு. சித்தருடைய ஒரு இது பிரகாரம் தான் நடக்கிறது. அவர் கனவுல வந்து சொல்லுவார், இன்னைக்கு யார் யார் இங்கே வருவாங்க, யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னார்னா அதன்படி செய்யறோம். அப்போ அந்த சித்தர்களுடைய ஒரு ஜீவசமாதி இருக்கிறதுனால இந்த இடத்துல அமோகமாக இருக்குது. நீங்கள் மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ல் வரார் குரு. 3ல் வந்தாலும் அவர் வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானம் அப்படின்றது என்னன்னா பொருளாதாரம், பித்ருஸ்தானம், பித்ரு தகப்பன் வழியில் வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும்.
தகப்பனுக்கு உடம்பு வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகும். அடுத்தது பாக்கியம், நமக்கு வர வேண்டிய திடீர் தனப்பிராப்திகள்லாம் நல்லா வருவதற்கு ஒரு வாய்ப்பான ஒரு காலங்கள் இது. இருந்தாலும் ரிஷபராசியில் 2ல் தனஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப பிரமாதமான இடம்னு பேர். குரு 2, 5, 7, 9, 11 வந்தார் தான் நல்ல பலன். அதில் இந்த 2ல் வரக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வராது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் குடும்பம் ஏற்படுவதற்கு, திருமணம் ஆகாதவாக இருந்தார்களால் திருமணம் ஆவதற்கு, அடுத்தது தனப்பிராப்தி, வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சி காசு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 2ஆம் இடம்ன்றது சாமானியமான விஷயங்கள் கிடையாது. பொருளாதாரத்தில் ரொம்ப நாளாக கொடுத்து வராது இருந்ததெல்லாம் அந்த பொருளாதாரங்கள்லாம் வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பான காலங்கள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி அப்படின்னாவே பிரமாதமான ராசி. புத பகவானுடைய ராசின்னு பேர் இதுக்கு. இந்த புத பகவானுடைய கட்ட வீடு அது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ராசிக்கு தான் வந்திருக்கார். ஜென்ம குரு சீதாராமர் இடத்திலேன்னு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார், கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பார். இருந்தாலும் அலைச்சலாக இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடியவர் அந்த குரு ஜென்மத்தில் இருந்தார்னா என்னன்னா, அவர் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார், 7ஆம் இடம் கணவன் ஸ்தானத்தை பார்க்குறார், அடுத்து 9 பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அந்த குருவனுடைய இது இருக்கிறத விட அவருடைய பார்வைக்கு தான் சிறப்பு. குரு அவர் வர்றதை விட அவர் பார்வை எங்கே பார்க்க, குரு பார்வை கோழி நன்மைன்னு சொல்லுவார். அப்போ அந்த குரு ஜென்மத்தில் இருந்து 5ஆவது பார்வையா புத்திரஸ்தானத்தையும், 7ஆவது பார்வையா மனைவி ஸ்தானத்தையும், 9ஆவது பார்வையா பொருளாதாரம், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான குருவாக ஆகிறார் மிதுன ராசி. கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு 12ல் வர்றார். குரு 12ல் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார். விரயம்னா நம்ம பாபங்கள்லாம் விரயம் பண்ணக்கூடியது. நம்மகிட்ட நிறைய பாபங்கள் இருக்குது. இந்த பாபங்களை விரயம் பண்ணணும்னா கோயிலுக்கு போகணும், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகணும், புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணால் நம்மளுடைய விரயம்னாவே செலவுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கான். நாம் செய்த பாவத்தை விரயம் பண்ணக்கூடிய காலங்கள். அப்போ ஆன்மீக பயணங்கள்லாம் அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சுப விரயங்கள், வீட்டில் கல்யாணங்கள், இன்னும் இதே மாதிரி சுப விரயங்களை கொஞ்சம் கொடுப்பான். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. கொஞ்சம் மற்றவங்களுக்கெல்லாம் குடுக்கல் வாங்கல யாராலும் கேட்டு அது கொடுக்காத போயிடுவாங்க. அதனால் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசி என்பது. அடுத்து சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கடந்த ஒரு வருட காலமாகவே அவங்களுக்கு 10ல் குரு பதியை கெடுப்பார்னு பேர். வேலையில் ரொம்ப மாற்றங்கள், வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத இருந்தாலும் இந்த குரு இப்போ 11ல் வரார். அப்போ வேலையில் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்கிடுவார், லாபத்தை கொடுக்கக்கூடியவர். ஒன்றுக்கு மேற்பட்ட தினாலாக போட்டு ஒரு நெல் போட்டோம், ஆனால் 2 நெல் வர்றதில்லை. ஒரு நெல் போட்டால் அதில் 100, 200 நெல் வர்றது. அதே மாதிரி இப்போ இந்த நேரம் அவங்களுக்கு பிரமாதமான நேரம், லாபஸ்தானம். ஒரு வருஷமாகவே ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துது சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம். குரு 11ல் வரக்கூடியது ஒரு பெரிய வாய்ப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தோங்கன்னா குரு 10ல் வரார். 10ல் வரக்கூடிய குரு வேலையில் கொஞ்சம் மாற்றங்களை செய்வார். அடுத்தது 10ல் குரு பதியை கெடுப்பார்னு பேர். சில பேருக்கு வேலையே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது, வேறு வேலைகள் கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கும், வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளங்களை கொடுப்பார். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஆனால் இதை விட துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தோங்கன்னா ரொம்ப பிரமாதமான இடம். ஓடுறவனுக்கு 9ஆம் இடத்தில் ராஜான்னு ஒரு பழமொழி. ஒரு திருடின்னு ஓடுறான்னா அவன் ஆப்டுக்காக இருக்கான்னா அவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜா. ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னுவாங்க. அப்போ அவனை ஆப்டா அவங்க நிறைய பொழிச்சிடுவாங்க, போலீஸில் கொண்டு விழிச்சிடுவாங்க, எல்லா பிரச்சனையும் வந்துடும். அந்த அஷ்டமச்சனி பிடிச்ச மாதிரி அவனுக்கு. அப்போ அந்த ஆப்டானா அஷ்டமத்தில் சனின்னுவாங்க. அதே மாதிரி இந்த ஓடுறவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜா சாதாரணமான குரு கிடையாது. எல்லாத்த விட 2ல் வர்றதை விட 9 தான் அவனுக்கு பார்வையே ஸ்பெஷல். அப்பேற்பட்ட அந்த 9ஆம் இடம்ன்றது இருக்கே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர் குரு 9ஆம் இடத்துக்கு வரக்கூடியது இந்த துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் வரா. அதனால் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப பிரமாதமான காலங்கள், சுபகாரியங்கள்லாம் நடக்கும். அடுத்து துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் உயர்வுகள், புதிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள். அடுத்தது அந்த பிஸ்னஸில் 2-3 புது அவங்களுக்கு
இதெல்லாம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இதெல்லாம் ஜோராக இருக்குது. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் அஷ்டமத்தில் குரு. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம குரு வந்ததுனால கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார், மனோவியாதிகளை கொடுப்பார். அடுத்தது கொஞ்சம் அஷ்டம குரு இருக்கார் இல்லையா, அவர் எப்பயுமே மன கிளேசத்தை கொடுப்பார். அதனால் குரு அஷ்டம குரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு நல்ல பிரமாதமாக வரார், 7ல் வரார். 7ஆம் இடத்து குரு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. திருமண காலங்கள் 7ல் வந்தார்னா மனைவி ஸ்தானம், ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் கணவன் ஸ்தானம், அதிலே வர்றதுனால கண்டிப்பாக சுபகாரியங்களை கூட்டி வைப்பார். அடுத்து விதேச யாத்திரைகள், வெளிநாடுலாம் போகிறதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். தீர்த்த யாத்திரைகள்லாம் செல்வதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் இந்த குரு. தனுஷு போச்சுன்னா மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இது கொஞ்சம் சுமாரான நேரம். இந்த நேரம் 7 சனி பாழ் சனி விடுதலை ஆகிடுச்சு. சில பேர் திருக்கணித பிரகாரம் சொல்கிறாங்க, வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்றத ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இது சந்தேகத்திலே போயிடுது. இந்த யூடியூப் திறந்தா இது வாக்கிய பிரகாரம் குரு பயிற்சி, அது திருக்கணித பிரகாரம் எதை சுவாமி அனுப்புறது, எதுக்கு நாம் கோயிலுக்கு போகிறதே இதாக இருக்குது. இதில் நாங்கள் அதை அனுஷ்டிக்கிறதா இதை அனுஷ்டிக்கிறதா, எங்களுக்கு திருக்கணித ஜாதகம் பார்க்குறவங்க நீங்கள் வாக்கியமே பார்க்கக்கூடாதுன்றாங்க, வாக்கியத்தில் பார்க்குறவங்க நீங்கள் திருக்கணிதமே பார்க்கக்கூடாதுன்றாங்க. எதுதான் உண்மை? இதுதான் உண்மை. நாங்கள் இதை பார்க்கணுமா அதை பார்க்கணுமா, வாத்தியாரே குழப்பினா அவங்க எங்கே போய் யார்கிட்ட கேட்குவாங்க? அதே மாதிரி இப்போ இந்த ஜோதிடம் அப்படின்றது இந்த உலகத்துக்கே ஒரு கண்ணாக விளங்கக்கூடியது ஜோதிடம். இதுலேயே நாம் அது இதுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் கரெக்டாக என்னான்றது ஒரு விஷயமாக இருந்தாலும் வாக்கியம்ன்றது தான் முதல்ல இருந்து கண்டுபிடிச்சது. உலகம் கண்டுபிடிச்சி இந்த வாக்கியம்ன்றது ரிஷியெல்லாம் கண்டுபிடிச்சி, உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், அமாவாசை என்றைக்கு வரும், பௌர்ணமி என்றைக்கு வரும், கிரகணங்கள்லாம் என்றைக்கு வரும், எல்லாத்தையுமே வாயாலே கணக்கு போட்டு நமக்கு கணக்கு புஸ்தகம் வச்சுட்டா. நாம் அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. 2 2 4 இன்னைக்குன்னா இன்னும் 25 வருடம் கழிச்சு எப்போ நீ கிரகணம் வருதுன்னு கேட்டாங்கன்னா கூட நாங்கள் சொல்லுவோம். அந்த அளவு கணக்கை அவங்க வாக்கியத்தில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ வர்றவங்க திருக்கணிதம் அப்படின்றாங்க. நான் அதையும் தப்பு சொல்லலை. திருக்கணிதம் அப்படின்றது என்னன்னா நேராக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. எல்லாம் நேரில் பார்க்கறது எல்லாமே உண்மையாகிடாது இல்லையா? அதனால் அவர்கள்லாம் சித்தர்கள் எழுதி வச்சது என்றைக்குமே தப்பாக போனது கிடையாது. நாங்கள் அனுஷ்டிக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் தான். இந்த வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் இப்போ 7 சனி நடந்துருக்கு, விடுதலை ஆக போகுது வர மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அது இல்லாத வேலை இவங்களுக்கு இப்போ இந்த குருவும் நல்ல இடம் கிடையாது. 6ல் 5லேருந்து 6ல் வந்திருக்காரு. நல்ல கொஞ்சம் ரோகம் வியாதிகள் கொடுக்கும், எதிர்ப்பு நல்லா இருந்த இடத்துல நமக்கு எதிர்ப்பு பிரச்சனைகளை கொடுக்கும், பகை நல்லா நம்மளோட உறவாடுனவங்கெல்லாம் பகை ஆவாங்க. இதெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சகஜமாக இருக்கும். வாழ்க்கையினாவே சுகம் துக்கம் ரெண்டுமே கலந்தது தான். நமக்கு வெறும் சுகம் ஒண்டி தான் வேணும்னு ஆசை தான். ஏன்னா ஆனால் இறைவன் இது மிஸ்ர லோகம்னு வச்சுட்டார். சொர்க்கம் அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு போனோம்னா அங்கே சுகம் தவிர வேற துக்கமே கிடையாது. நரகத்துக்கு போனால் அங்கே துக்கம் தவிர சுகமே கிடையாது. ஆனால் இந்த லோகத்துக்குன்னா மிஸ்ர லோகம்னு பேர். ரெண்டும் அடிச்சுட்டு அப்புறம் பிரியாணி வாங்கி கொடுப்பான், அடிச்சுட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி தான். அதே மாதிரி ரெண்டுமே சுகம் துக்கங்கள் ரெண்டுமே மனிதன் கட்டுப்பட்டவன் தான். வெறும் சுகங்கள் தான் வேணும்னாலும் முடியாது, வெறும் துக்கங்கள் வேணும்னாலும் முடியாது. ரெண்டும் கலந்து தான். அதனால 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் கெட்டவனும் கிடையாது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதாக இருக்குது. அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பிரமாதமான இடம். 5ஆம் இடத்துல குரு வரார். அவர்களுக்கு சுபகாரியங்கள், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், நல்ல அதாவது நல்லோருடைய சேர்க்கைகள் இதெல்லாம் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் அதாவது சொன்ன மாதிரி ரொம்ப சும்மா நல்ல இடமும் கிடையாது, நியூட்ரல்னு சொல்லுவாங்க. சமமாக இருக்குது, இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத நார்மலாக போகக்கூடியது மீனராசிக்காரர்களுக்கு. இந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி 70% நல்லா இருக்குது. மேலே மேலே எல்லாருமே இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நமது நற்பவி அமோகம் சேனலில், யூடியூப் சேனலில் அடிக்கடி இதே மாதிரி அடியன் நிறைய ஜோதிட சம்பந்தமானவும் நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்கும். நீங்கள் பார்த்து நல்லதை தெரிஞ்சு நல்லதை அடைய வேண்டும் என்பது இந்த நற்பவி அமோகத்துடைய
ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.